உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஐயோ இந்த அர்ஜுன் பொண்ணுக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வளர்ந்த மாடு எரும மாடு பண்ணி. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி இவன் கூடலாம் என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? ஐயோ இவன் தான் அவனு தெரிஞ்சிருந்தா அந்த காசை தொட்டிருக்க கூட மாட்டேன். இவன் கிட்ட 5000 ரூபா ஆட்டையை போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயோ கடவுளே, ஐயோ எவ்வளோ நேரம் தான் இவனுக்கு பயந்துக்கிட்டு ரூம்குள்ளாரே உட்காந்துருக்கிறது. ஐயோ டே அர்ஜுன் குரங்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு நான் செய்கிறேன்டா. எப்பா ஃபஸ்ட்டு கந்து வட்டிக்கு கடன் வாங்கியாச்சு, இவன் கடனை முதல்ல கொடுத்துடணும். இல்லைன்னா அவ்வளோதான், நமக்கு இதை செய்ய அதை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். ஐயோ என்ன பண்ணுறது, கையில் காசு சுத்தமாக இல்லை. ஐயோ அரியர் எக்ஸாமுக்கு வேறு பணம் கட்டணும், அதுக்கே காசு இல்லை. இதில் இந்த காசு வேறையா, கடவுளே. நான் எதுக்கு அவனுக்கு பயந்துட்டு ரூம்குள்ளாரே உட்காந்துருக்கணும்? இது என்னோட வீடு, நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன். ஏன் அவன் சொன்னதெல்லாம் செய்யணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கா என்ன? அப்படின்னா சொல்லிடுவான், அதே என்ன பார்த்துக்கலாம். ஏன் அஞ்சலி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவன் சொல்கிறத நீங்கள் செய்யவே கூடாது. என்ன அபிடாலிங், ரொம்ப பிஸி போல. டே அர்ஜுன் வாடா. பிஸிலாம் இல்லைடா, சும்மா தான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். சார் தான் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருந்தீங்க, சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடா ஓகே தானே அப்போ? இப்போ ஓகே தான் அபிடாலிங். ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேனா, அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அபிடாலிங் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டே அர்ஜுன், இதை உங்ககிட்ட நான் கேட்கணும்டா. நீ சொல்லு, உனக்கு எப்படி லைஃப்லாம் போயிட்டு இருக்கு? அச்சோ சாரி 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 சாரி, நீங்கள் ஒரு டாக்டர்ல, அதையே நான் மறந்துட்டேன். சொல்லுங்க அர்ஜுன் டாக்டர், எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப் எல்லாம்? சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை அபிடாலிங். சிங்கிளாவே போயிட்டு இருக்கு லைஃப். என்னடா அர்ஜுன் சொல்ற, சிங்கிளாவா? நம்ப முடியலையே. சாரை பார்த்தா 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரிலாம் தெரியுது. என்னது 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? அபிடாலிங் ஒன்னுக்கே எங்க வழியா காணும், இதுல 4-5 வேறையா? நினப்பு தான் பொழப்ப கிடைக்குமா? அட போடாலிங் நீ வேற. டி அர்ஜுன் என்னடா சொல்ற, நிஜமா தான் சொல்றியா? அடா ஆமா டார்லிங், நான் ஹாப்பியா இருக்கிறப்பே தெரிய வேணாம் எனக்கு கமிட்மெண்ட் எதுவும் இல்லைன்னு. அது சரி. ஆமா, உங்க அண்ணன் ஆதி எப்பரா இருக்காரு? என்ன அபிடாலிங், ஆதி அண்ணாவை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? என்ன, நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். ஏன் உங்க அண்ணனை பத்தி நான் கேட்க கூடாதா? அப்படிலாம் இல்ல அபிடாலிங். ஒன்னும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே உனக்கு அண்ணானா கொஞ்சம் பயம், அதனாலதான் கேட்டேன். யாருக்கு பயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க அண்ணனை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? ஆதி அண்ணா வாங்க வாங்க. என்னது ஆதியா? இப்பதான் யாரோ ஒருத்தவங்க அண்ணனா பயம் இல்லைன்னு சொன்னாங்க, நான் சும்மா தான் சொன்னேன் அபிடாலிங், அண்ணாலாம் வரல. போ அர்ஜுன், எப்போதும் எனக்கு விளையாட்டு தான். போ, நான் உங்களை பேச மாட்டேன் போ. என்ன அபிடாலிங் கோவமா? கோச்சுக்கோ. ஆமா கேட்கணும்னு இருந்தேன். குட்டச்சி எங்க காணும் காலையில இருந்து ஆள? டே அர்ஜுன், நீ இருக்கியே, ஏன்டா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் பம்பு பண்ணிட்டே இருக்க? அவ உன்னை கண்டாவே தெரிச்சு ஓடுறா. அப்படி என்னடா நடந்துச்சு உங்க 2 பேருக்குள்ள? எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? அவ என்னை பார்த்து தெரிச்சு ஓட்டினா, நீ அவகிட்ட போய் கேளு, எதுக்கு நீ என்கிட்ட கேக்குற? அவகிட்டயா? அவகிட்டே கேட்டுட்டேன், ஒரு பதிலும் வரல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி அதை விடு. நீ சொல்லு அபிடாலிங், நெக்ஸ்ட் என்ன பிளான்? எனக்கு நல்ல ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணணும்டா, அதான்டா என்னோட எய்ம். சரி நீ சொல்லு, எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட ஒர்க் எல்லாம்? பேஷண்ட் எல்லாரும் உயிரோட தானே இருக்காங்க? என்ன அபிடாலிங் இப்படி கிண்டல் பண்ற? என் பேஷண்ட்ஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ வேணா என் பேஷண்டா வாயேன். ஐயோ நான் வரலப்பா இந்த விபரீத விளையாட்டுக்கு. அது சரி. சரி, எனக்கு எப்ப இந்த ஊரை சுத்தி கட்ட போற? அட ஆமா, அப்போ ஒன்று பண்ணலாம், ஈவினிங்கா போலாம், ஓகே தானே? டபுள் ஓகே. ஐயோ இந்த குரங்கு இங்கேயா இருக்கு? எப்பா, ஏ அஞ்சலி, இவன் கண்ணில் படாம எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுறி. ஏ அஞ்சலி, எங்கடி போயிட்டு இருக்க? இங்க வாடி. குட்டச்சி நம்மள பார்த்தா பயந்துட்டு ஓடுறா போல. ஐயோ இவ வேற, இவ சும்மா இருந்தாலும் இவளே கூப்பிட்டு காட்டி கொடுத்துருவா போல. அபி, இந்த வரேன்டி. டே அர்ஜுன், அஞ்சலி எங்கன்னு கேட்டல, இந்த வரா பாருடா. ஓ ஐயோ பாக்குறானே, என்ன சொல்ல போறான்னு வேற தெரியலையே. ஐயோ அப்படி முன்னாடி என் மானத்தை வாங்க போறான். ஏ அஞ்சலி, அர்ஜுன் தான் உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாண்டி. என்னடி ரொம்ப நேரமா ரூம்குள்ளாரே என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒன்றும் பண்ணலையே, கொஞ்சம் தலை பிடிச்சது, அதனாலதான் ரூம்லயே ரெஸ்ட் எடுத்தேன். ஹாய் மூஞ்சலி. என் பேரு அஞ்சலி, புரியுதா? நான் மூஞ்சலின்னு தான் கூப்பிடுவேன். மூஞ்சலி மூஞ்சலி மூஞ்சலி. பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அஞ்சலி எப்பவும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டா. அபி இவகிட்ட சொல்லி வை, என்னை பத்தி உனக்கு தெரியாது. யாருக்கு உன்னை பத்தி தெரியாது? எனக்கா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேணா சாம்பிள் எடுத்து விடவா? அபிடாலிங் 5000 வாலா கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ வளர்ந்த மாடிய வாய மூடு. என்ன அர்ஜுன் கேக்குற? புரியலையே. 5000 வாலாவா? அப்படின்னா வெளியே சொல்றியா? ஏன் அஞ்சலி, உனக்கு ஏதாச்சும் இதை பத்தி ஐடியா இருக்காடி? என்கிட்ட கேட்டனா எனக்கு எப்படி தெரியும்? சொன்னவா அவன்கிட்ட கேளு. எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கு, கையில எனக்கா வெயிட் பண்ணுவா. நான் கிளம்புறேன். ஏ குட்டச்சி, எங்க ஓடுறா? நம்ம டீலிங் மறந்து போச்சோ? என்ன டீலிங்? நீ சொல்றதுல என்னால கேட்க முடியாது போ. ஓ அப்படியா? சரி வெயிட் பண்ணி இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறேன். ஐயோ டார்ச்சர்
பண்றியா என்ன? உனக்கு இப்ப என்னதான் வேணும் சொல்லி தொலை, செய்யறேன். சப்பா டே, என்னடா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட புரியலடா. என்னமோ பண்ணுங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அப்படிவா வலிக்கு. என்ன வேலை கொடுக்கலாம் உனக்கு? ஒன்று பண்ணு, நல்லா சில்லுன்னு வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன். என்னது சில்லுன்னு வெந்நீரா? ஐயோ மறமாட்டேன். டாக்டர் தானே படிச்சிருக்கேன், நீ ஒரு டாக்டர் தானே. வெந்நீர் எப்படி சில்லுன்னு இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதா? அஞ்சலி, இவன் சொல்ற எல்லாத்துக்கும் நீ மண்டே ஆட்டினா அவ்வளவுதான். அவன் தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிட்டே இருப்பான். பேசாம இன்னைக்கு அவன் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காத. ஹலோ மேடம், உங்களதான் மேடம். காதுல உழுவுதா இல்லையா? நல்லா விழுகுது. ஆனா நான் வேணும்னு தான் நீ சொல்றத செய்யாம இருக்கேன். என்ன போதுமா? ஓ சரி சரி சரி. அத்தை, மாமா, எல்லாரும் இங்க வாங்க. என்ன நீ கூப்பிட்டோனே எல்லாரும் உடனே வந்துருவாங்களா? என்ன என்ன மிரட்டுறியா? என்னங்கிறது எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும், வெயிட் பண்ணு. அதையும் பாப்போம் யாரு வராங்கன்னு. நீ கூப்பிட்டியா? ஐயோ, என்ன அம்மாவும் அத்தையும் வராங்க? அர்ஜுன், என்னடாச்சு? எதுக்குடா இப்ப கூப்பிட்டேன்? அட ஆமா அர்ஜுன் தம்பி, எதுக்கு கூப்பிட்டீங்க? அட அத்தை, சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். ஆமா, மாமாவும் அப்பாவும் எங்க? டேய் அர்ஜுன், ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்கடா. ஏன்டா, என்ன விஷயம்? ஐயோ போச்சு, நல்லா எல்லார்கிட்டயும் மானத்தை வாங்க போறோம். ஐயோ இப்ப என்ன பண்றது? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அவங்களும் இருந்திருந்தா சீன் செம்மையா இருக்கும். என்ன அர்ஜுன் தம்பி சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. என்ன லட்சுமி, உனக்கு ஏதாச்சும் புரியுதா? ஐயோ அண்ணி, எனக்கு ஒன்னும் புரியல. டேய் அர்ஜுன், என்னடா, எதுக்குடா இப்ப கூப்பிட்ட? முதல்ல விஷயத்த சொல்லுடா. சரி சொல்றேன். அது வந்து ஐயோ இவன் விட்டா சொல்லிடுவான் போல இருக்கே. அத்தை, அது ஒண்ணு இல்ல. அது வந்து ஊர் சுத்தி கட்ட சொன்னாங்க. நான் லேட்டா போன சொன்னதே. அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்களுக்கு கூப்பிட்டாங்க. என்ன அதுதானே? ஆமா அதேதான். அட போடா அர்ஜுன், எப்பவுமே உனக்கு விளையாட்டுதான். ஏன்டா இதெல்லாம் ஒரு மேட்டராடா? இதுக்காக பாரு நாங்க செய்யற வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். வாங்க நீ, இவனுக்கு வேற வேலையே இல்ல, நம்ம போய் வேலையை பார்ப்போம். சரி லட்சுமி, வா நம்ம போய் வேலையை பார்ப்போம். தேவையா இதெல்லாம்? நான் சொன்ன போய் நல்லா சில்லுன்னு வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. பாரு, இப்ப வீணா அத்தையும் அம்மாவும் வந்து என்னன்னு கேட்டுட்டு போறாங்க. ஐயோ என்னையா வேணும் உனக்கு? எதுக்கே இப்ப என்ன டார்ச்சர் பண்ற? என்னது டார்ச்சர் பண்றேனா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? இவனை அப்படியே வர்ற போதுக்கு அப்படியே கழுத்து வச்சு கொண்டுலாம் போல இருக்கு. அர்ஜுன் குரங்கே, உனக்கு இருக்கடா இருக்கு. இந்த அஞ்சலிக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன்டா. என்ன பலமா என்ன திட்டுற மாதிரி தெரியுது? சரி, நீ பொறுமையா கூட திட்டிக்கோ. இப்ப போய் நான் கேட்ட சில்லுன்னு வெந்நீர் போய் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. ஐயோ கடவுளே, போறேன், போய் தொலைக்கிறேன். அச்சோ, உன்னை பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. ஆனாலே நீ கோவப்படும் போ. அந்த முட்டை மலையை உருட்டி பாக்குறது எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு தெரியுமா? அதை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த ஃபீலிங்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. டே அர்ஜுன், நீ சரியில்லடா. ஆனா ஒண்ணு, இந்த குட்டச்சி என்னை ஏதோ பண்றா. நோ மீட்டிங்ஸ் எல்லாமே போஸ்ட்பான் பண்ணியாச்சு. யா தேங்க்யூ. கமிங் சார். எஸ் கமின். அட பிரியா, வாமா, எப்படிமா இருக்க? டேய் கிருஷ்ணா, என்னடா திடீர்னு ரெண்டு பேரும்? என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா? நான் ரொம்ப நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. ஏமா என்னாச்சு திடீர்னு ஆபீஸ்லாம்? டேய் கிருஷ்ணா, என்னடா ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாண்டா மச்சான், ப்ராப்ளம் தான். டேய் கிருஷ்ணா, என்னடா சொல்ற? என்னாச்சு? என்னமா பிரியா, என்னமா பிரச்சனை? அண்ணா, அவங்க சும்மா விளையாடுறாங்க. ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நான் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன், ஸோ கூட்டிட்டு வந்தாங்க. மச்சான், நான் சும்மா சொன்னேன்டா, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. பிரியா தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா, ஸோ அதான் கூட்டிட்டு வந்தேன். உன்ன டேய், ஏன்டா இப்ப பார்த்தாலும் எனக்கு பிபி ஏத்திக்கிட்டே இருக்க? சப்பா, ஏமா பிரியா, இவனெல்லாம் வச்சுட்டு எப்படிமா மேய்க்கிற? இப்பயாச்சும் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியுதாண்ணா? புரியுது. போதும், ரெண்டு பேர் நிறுத்துங்க. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் சேர்ந்து. சரிங்க சார். டேய் கிருஷ்ணா, ரெண்டு பேர் நின்றுட்டே இருக்கீங்க பாருங்க, உட்காருங்க. நான் உங்களுக்கு குடிக்கிறத வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ மச்சான், அதெல்லாம் வேணாண்டா. ஆக்சுவலாக நானும் பிரியாவும் லஞ்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். பிரியா நீயும் வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணா. ஸோ அதனால தான் உன்னை கூட்டிட்டு போகலான்னு வந்தோம். என்னடா ஃப்ரீயா தானே இருக்க, போகலாம்ல? ஓகேடா, போலாம்டா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. அட இதுல என்னமா இருக்கு? சரி வாங்க போலாம். என்ன மச்சான் இங்கே நின்றுட்ட, என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, ஒரு மெயில் செக் பண்ண சொல்லணும். அதான் சோனியா வர சொல்லியிருக்கா. வரேன்னு சொன்னா, அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். சப்பா, அந்த சூனிய பொம்மையா இவள. ஓகேடா. ஹே சோனியா, இங்க இருக்க? ஆதி, ச்சே, இந்த கிருஷ்ணாவும் அந்த பிரியாவும் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னே தெரியலையே. ஆனால் ஒன்று, இந்த கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் ஆதிக்கிட்ட நம்மளால் நெருங்கவே முடியாது. எப்படியாச்சும் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை சீக்கிரமாக கட் பண்ணி விடணும். ஷிட், அவனை பார்த்தாவே பற்றிக்கிட்டு வருது. என்ன கிருஷ்ணா, உன் டார்லிங் வராங்க போல? அவ என் டார்லிங்கா? அவளை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஏன்டி இப்படி? இருடி, குள்ள கத்திரிக்கா, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஆதி கூப்பிட்டுருந்தியே. ஹாய் கிருஷ்ணா. ஹாய் பிரியா. ஹாய். டேய் கிருஷ்ணா, என்னடா இவன் என்கிட்ட பேசவே மாட்டா? இப்போ என்னடா ஹாய்லாம் சொல்றா?
ஹாய் ஹாய். எல்லாம் ஆதி இருக்கானே, அவன்கிட்ட ஆக்டிங் போட தான். சோனியா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெளியில் போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் மெயில் வரும், அதை மட்டும் செக் பண்ணி ரிப்ளை பண்ணிவிடு, ஓகேவா? ஓகே ஆதி, வெளியில் போறியா ஆதி? பட் நீ நானும் லஞ்சுக்கு போகலான்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தனே. அடியே சூனிய பொம்மை, இதெல்லாம் வேற பண்ணுறியா? நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண விட மாட்டேன்டி. ஓ ஷிட், ஓ சாரி சோனியா, நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். நானும் கிருஷ்ணா பிரியா 3 பேர் லஞ்சுக்கு தான் போகிறோம். நீ வேணா எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? டீ கிருஷ்ணா, என்னடா ஆதி என்ன அவளையும் சேர்த்து லஞ்சு கூப்பிடுறாங்க. அவன் வந்தா நான் வரமாட்டேன் போ. ஐயோ, எனக்கு மட்டும் நான் வந்தால் குழு நாடி இருக்கும். வெயிட் பண்ணடி, அப்படியாச்சும் ஆட்டையை கலைக்கிறேன். என்ன ஆதி, நீங்கள் 3 பேரும் லஞ்ச் போகிறீங்களா? சோனியா, இப்போ தான் பிளான் பண்ணோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வேணா ஜாயின் பண்ணிக்கோ. ஓ ஷிட், ஆதி கூட லஞ்ச் போகலான்னு பிளான் பண்ணதே அவன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதான். அந்த பிளானே சொதப்பிடுச்சு. இதில் இவன் வேற இதுங்க ரெண்டோட சேர்த்து என்னையில் லஞ்சு கூப்பிட்றான். இதுங்களோடலாம் போனால் அவன்கிட்ட பேசக்கூட முடியாது. பேசாமல் நான் வரலன்னு சொல்லிட வேண்டியதான். டேய் மச்சான், டைம் ஆகுதுடா. சரிடா மச்சான், என்ன சோனியா ஓகே தானே, போலாமா? இல்லை அது எனக்கு இப்போது பசிக்கலை. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். நீ போயிட்டு வா, நாம் இன்னொரு நாள் போகலாம். ஹே சோனியா, இட்ஸ் ஓகேயா, வா போலாம் சேர்ந்து. டீ கிருஷ்ணா, அவளே வரலன்னு சொல்றா. ஆதி நான் என்னடா கூப்பிட்டே இருக்காது, ஏதாச்சும் பண்ணடா. அவ வந்துட போறா. சரிடி. டேய் ஆதி, என்னடா அதான் சோனியா பசிக்கலன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ற? பசிக்காம எப்படா சாப்பிட முடியும்? என்ன சோனியா, கரெக்ட் தானே? ஆமாம் கரெக்டு தான். சரி ஓகே சோனியா, நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஆதி, பாய் பாய். ஓ ஷிட், என் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. இன்னைக்கு ஆதியை எப்படியாச்சும் லஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவனை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி அவனுக்கு என் லவ்வை புரிய வைக்கணும்னு என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே சொதப்பிடுச்சு. எல்லாம் அந்த கிருஷ்ணாவால் தான். டே கிருஷ்ணா, உன்னை விடவே மாட்டேன்டா. எவ்வளோ சீக்கிரம் ஆதியிட்டேருந்து உன்னை கட் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை கட் பண்ணி தூக்கி எறியறேன்டா. டே கிருஷ்ணா, இன்னைக்கு வேணா நான் ஆதி கூட போகிற பிளான் ஒன்றால் சொதப்பியிருக்கலாம். ஆனால் 2 நாளில் நானும் ஆதியும் தனியாக போகிறத யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. ஏன் நீ ஏன் நினச்சாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு பண்ண முடியாதெல்லாம் நான் அன்னைக்கு பண்ண வேண்டாம். இரு, ஆதியோட பொண்டாட்டியாயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வைக்கிறேன் பாருடா வேட்டு. அப்பாடா, மாமியார் கல்வியை காணும், எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வர காட்டியும் சட்டுப்புன்னு இந்த மருந்து போய் கொடுத்த பார்சலை மங்கம்மா கல்விட்ட போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். யாட்டி நில்லடி, அடியே சின்ன பிள்ளை, ஏட்டி எங்க போயிட்டு இருக்கா காலையிலேயே? ஐயோ, கிளவி வீட்டில் தான் இருக்கா. ஊர் சுத்த பேருக்குள்ள நினைச்சோம். ஐயோ, இப்போ என்ன பண்றது? இது வேற என்ன பையன் ஏது பையில கேள்வி கிட்ட சாப்பிடிக்கும் எடுத்தப்படி எனக்கு தொலைஞ்சடி. ஐயோ, கிளவி வேற வருதே. முதல்ல இந்த பையன் பின்னாடி ஒழிச்சு வைப்போம். யாட்டி வீட்டுல அம்பிட்டு வேற கிடக்கு, எங்க இப்ப கிளம்பி போயிட்டு இருக்காவோ? அத்தை, அது ஒண்ணு இல்ல. நம்ம ராதிகா இருக்கால, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அத்தை பார்க்க போலான்னு இருக்கேன். எது அந்த ராதிகாவுக்கா? நல்ல கல்லு குண்டு மாதிரி தான் சாயந்தரம் பார்த்தேன். அவளுக்கு உடம்பு சரியாக்கும். ஐயோ, கிளவி வேற நேரம் கிட்ட நேரத்துல தான் கேள்வி கேட்டு சாவடிக்கும். அத்தை, ஆமாத்த, காலையில தான் உடம்பு சரியாத்த ஃபோன் பண்ணத்த, அதனால அத்தை ஒரு போய் பார்த்துட்டு வரலான்னு. ஏதோ சொல்றேன், நானும் கேட்கறேன். சரி, எங்க போறதா இருந்தாலும் சட்டப்பட்டு போயிட்டு வீட்டுக்கு வா. நம்ம மீனாட்சி இருக்கால, அவளோட நாத்தனா வீட்ல இருந்து வந்திருக்காங்களா, ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். என்னத்த சொல்றீங்க? இந்த சென்னையில இருக்காவளே அவங்களா? ஆமாண்டி, அவங்களே தான். சரி, சட்டப்பட்டு நீ போயிட்டு வா, 2 பேர் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரித்த, போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? ஆமா ரொம்ப தான் அக்கறை. இப்ப எதுக்கு நீ இப்படி ஐஸ் வச்சுட்டு இருக்காவோ? அதான் எனக்கு சாப்பிட தெரியுமாக்கும். போற வேலையை முடிச்சுட்டு சட்டப்பட்டு ஊர் வந்து சேரு. கிளவிக்கு கொழுப்பு பத்தியா சாப்பிட்டியா தான் ஒரு வார்த்தை கேட்டோம். எப்படி பேசுவாரு? சரிங்க அத்தை, சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. அப்பா, இதுகிட்ட இருந்து தப்பிக்க கட்டி போதும் போதும் ஆகுது. சரி, சட்டப்பட்டு போய் இதை கொடுத்துட்டு வருவோம். என்ன நீ காலையிலேயே மாமியார் மருமக சண்டையா? அடடே, வாங்க அன்பு தம்பி. என்ன தம்பி, போயிட்டு ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாவோ, ஒரு 10 நாளைக்கு மேல ஆயிட்டு. ஆமா, நீ ஒரு வாரத்துல முடிக்க வேண்டிய வேலை 10 நாள் அப்படியே இழுத்துருச்சு, அதான் வர லேட் ஆயிட்டு. அப்படியா? சரி தம்பி, உங்க அம்மா தான் ஏதோ பச்சை பிள்ளைய பார்க்காத மாதிரி ரொம்ப தவிச்சிட்டு கிடந்தாங்க. முதல்ல போய் உங்க அம்மாவை பாருங்க. சரி நீ சரி, அண்ணன் எப்ப வராங்க? உங்க அண்ணன் தானே, எப்ப பார்த்தாலும் வரேன்னு சொல்லுவாரு. ஆனா வரமாட்டாரு. ஏதோ இந்த தடவை 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். சரி அண்ணி. சரி அன்பு தம்பி, எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் தடுப்பு போயிட்டு வரேன். மறக்காம போய் சாப்பிடுங்க, சரியா? சரி நீ போயிட்டு வாங்க. அப்பாடா, இந்த கிளவியை சமாளிச்சு வர கட்டியும் போதும் ஆயிட்டு. என்ன பண்ணலாம்? ஐயோ, டேரக்டா போய் மகமா கிளவிட்ட கொடுத்தோம்னா கிளவி வந்து எப்படியாச்சும் மாமியார் கிளவிட்ட போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடும். என்ன பண்ணலாம்? பேசாம அந்த போஸ்ட்மேன் என்ன வராரு, அவர்கிட்ட விட்டு மகமா கிளவிட்ட இது கொடுக்க சொல்லிடுவோம். என்ன போஸ்ட்மேன் என்ன இங்க சத்த வாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, உன் பேர்ல எதுவும் போஸ்ட் வரலையம்மா? ஐயோ அண்ணே, போஸ்ட் வந்திருக்கான்னு கேட்க கூப்பிடலண்ணே. அண்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணுண்ணே. என்னம்மா உதவி? அண்ணே, அது ஒண்ணு இல்லைண்ணே. நம்ம மாடர்ன் மங்கம்மா இருக்குல்ல, அந்த கிளவிக்கிட்ட இந்த பார்சலை கொஞ்சம் கொடுத்துருண்ணே. என்னம்மா சொல்ற? மாடர்ன் மங்கம்மா கிட்டயா? அந்த மாதிரி அந்த வருது பாரு, அதுக்கிட்ட நீயே கொடுத்துற. ஐயோ, என்ன கிளவி இங்க வருது? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ அண்ணே, எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுண்ணே. கிளவிக்கிட்ட உனக்கு ஒரு பார்சல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு மட்டும் போயிருந்தேன். மற்றதை நான் சமாளிச்சுக்கிறேன்.
சரிம்மா ஏதோ சொல்ற சரி நான் கொடுத்துட்டு போறேன். உன்னை எங்களாடி தேடுறது நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்காவோ யாட்டி அட வாங்க டியூட், நீங்க எதுக்கு இந்த தேடினீங்க? இது நல்ல கலையா இருக்கு. அடியே மூத்திர ஒளி சுருக்கம் போறதுக்கு கிரீம் வாங்கிட்டு சொல்லியிருந்தாடி. எங்கடி அந்த கிரீம்? ஏம்மா மங்கம்மா நீங்க தானே? இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னது எனக்கு பார்சலா? யார் அனுப்பியிருக்கா? என்ன பார்சல் இது? அட என்ன டியூட், இதுல எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க மட்டும் தானே தெரியும். அண்ணா நீங்க கிளம்புக்கண்ணே, பாத்தியா நான் பாத்துக்கிறேன். ஆமாம்மா எனக்கு எப்படிம்மா இதெல்லாம் தெரியும்? வந்துச்சு நான் கொடுத்தேன். சரிம்மா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன். இது என்ன பார்சலா இருக்கும்? யாட்டி இதுல என்னடி ட்ரெஸ், அப்புறம் லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன், காம்பாக்ட் அது இதுல நிறைய இருக்குது. யார் எனக்கு எடுத்துப்பா? ஒன்றும் புரியலையே. அட என்ன டியூட், என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த படத்துல யாராவது வர மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின்லாம் அனுப்பி வைப்பாங்களே கிஃப்ட், அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் அனுப்பி வச்சிருக்காங்களோ என்னவோ? யாட்டி ஆனா ஆமா நானும் நிறைய படத்துல பாத்திருக்கேன். ஹீரோயினுக்கு தெரியாம நிறைய இந்த மாதிரி கிஃப்டா அனுப்பி வைப்பாரு. அது பேரு கூட ஏதோ சர்ப்ரைஸோ ஏதோ சொல்லுவாங்களே. டியூட் அது பேர் சர்ப்ரைஸ் இல்ல, சர்ப்ரைஸ் இல்ல, அது பேரு சர்ப்ரைஸ். ஏதோ ஒரு ரைஸ். ஆனா எனக்கு யாரடி இதை அனுப்பி வச்சிருப்பா? யார்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி டியூட் தெரியும்? ஆனா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க போல. அட என்ன டியூட், யாருன்னு உடனே தெரிஞ்சுட்டா அதுல என்ன கிக் இருக்கு? போக போக எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் gift கொடுத்தவங்க நேர்ல வந்து தான ஆவணும். அன்னைக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி இதுல உள்ள கிரீம் எல்லாத்தையும் நான் பேபி போட்டு பாக்குறேன். நான் வரேன். போயிட்டு வாங்க டியூட், முதல்ல போய் இந்த கிரீம் எல்லாத்தையும் போட்டுக்கங்க. உங்களுக்கு அப்பதானே ஆசையா அனுப்பியிருக்காங்க. போங்க போங்க போய் போடுங்க. சரிடி நான் வரேன். ஐயோ ஐயோ டே மருது, உனக்கு ஏத்த சரியான ஜோடி இந்த மங்கம்மா கிளவிதாண்டா. ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்.